ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம மண்சட்டி ஃபுட்டில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கஞ்சியும் சுட்ட கத்திரிக்காயும் தான். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கஞ்சிக்கு இந்த சுட்ட கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டா. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை காட்டிலையும் நல்லா நாட்டுக்காய், கம்மாக்காய்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிடைச்சாலும் நல்லா டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும். வீட்டில் வந்து பிபிக்யூ ஸ்டிக் இருந்துச்சுன்னா எடுத்து இந்த மாதிரி குத்திக்குங்க. இல்லைனா கோனூசி அதை வச்சு குத்தியும் இந்த மாதிரி சுட்டுக்கலாம். இப்போ 2ஐயும் நல்லா குத்தி எடுத்துக்கிட்டேன். நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பில் வந்து இது பிபிக்யூ ஸ்டிக்கு, இது எல்லா ஷாப்லேயும் அவைலபிள் இருக்குது, வேணா வாங்கிக்கோங்க. இதை நம்ம அடுப்பு மேலே வச்சுட்டு இந்த குத்தி வச்சுருந்த கத்திரிக்காயும் அது மேலே வச்சுக்குவோம். கத்திரிக்காய் வேகட்டும். அதுக்கு முன்னாடி புளி எடுத்து வச்சுருந்த புளியை கொஞ்சமாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் நம்ம புளி எடுக்கணும். கத்திரிக்காய் நல்லா வேகுது. நல்லா பெரட்டி விட்டு நல்லா வேக விடணும். கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு வெந்து வந்தால் தான் இந்த சட்னிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேக வேக வந்து கத்திரிக்காயோட கலர்லாம் மாறுது பாருங்கள். கேஸில் கூட நம்ம இந்த ஸ்டிக்கை வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். கேஸ்லேயும் இதே மெத்தடு தான். இன்னும் நம்ம விறகடுக்கில் செய்யும்போது நல்லா அந்த மசியல் வந்து வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக் இல்லாதவங்க டைரெக்டாக அந்த கோனூசி குத்தியே நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா கத்திரிக்காய் வெந்துருச்சு. இப்போ எடுத்து விட்டுக்குவோம். ஒரு தண்ணியை வச்சு மேலே இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி ஈஸியாக வருது. தோலெலாம் நல்லா வெந்தால் மட்டும்தான் இப்படி ஈஸியாக வரும் தோலெல்லாம் எடுக்க. இப்போ தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. பின்னாடி இருக்க காம்பையும் நல்லா கட் பண்ணி எடுத்து விட்ருவோம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்குவோம். இப்போ மத்து வச்சு நான் நல்லா கடைஞ்சி எடுக்க போகிறேன். சப்போஸ் மத்து இல்லாதவங்க வேறு ஆட்டு உரலில் இருந்தால் கூட லைட்டாக இடிச்சுக்கலாம். ரொம்ப இடிக்கக்கூடாது, லைட்டாக இடிச்சுக்கணும். பாருங்கள், மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க புளியை வந்து அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்குவோம். நல்லா கூழ்மையான பதத்துக்கு கிண்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இந்த மசியலை. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்குவோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம மண் சட்டியில் வந்து ஆல்ரெடி எண்ணெய் தானாகவே பிரிஞ்சு வரும். கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா நம்ம பொரிய விட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாவை அறுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்குவோம். எல்லாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சின்ன சைஸ் தக்காளி 1 பொடி பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்குவோம். எல்லாம் நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இப்போது ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். மசியலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் நல்லது. இப்போ எல்லாம் நல்லா கிண்டி விட்டுக்குவோம். கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த கத்திரிக்காய் மசியிலையும் இதை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். விறகடுப்பாக இருந்தால் தீயை பிரித்து விட்டுக்கலாம். இப்போ சுவையான கத்திரிக்காய் மசியல் ரெடி. கஞ்சியும் சுட்ட கத்திரிக்காயும் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பாருங்கள். நோயின்றி வாழ நொடி பொழுதில் உணவு சமைத்து உண்டு மகிழலாம். நம்ம மண்சட்டியோடு இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை நம்ம சமைச்சு பார்த்து நம்ம ஹெல்த்தை வந்து பாதுகாத்துக்கலாம். நம்ம சேனலில் வர எல்லா ஃபுட்டுமே மண்சட்டியில் செஞ்சது தான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.